வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க மிராஜ் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். படத்தை இயக்கியிருக்காரு ஜீத்து ஜோசப் அவர்கள். ஸோ இவரோட படம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் இதில் ரொம்ப நிறையா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படமானது எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிற முன்னாடி ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். மிராஜ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் இருக்கிற டேட்டாவை திருடி ட்ரெயின் வழியாக வரும்போது அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஸோ அவருடைய மனைவியாக போகிற அபர்ணா கிட்ட வந்து கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கார். அவர் வந்து லைக் வந்து பத்திரிகையாளர் மாதிரி யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. யார் இவர் இறந்துருக்காரு, இவரை ஏன் போலீஸ் வந்து தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இவர் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அங்கே போனால் நிறைய திருப்பங்கள் வருது. ஸோ உண்மையாகவே இவர் வந்து கொல்லப்பட்டாரா இல்லை ஆக்சிடெண்ட்டான கதையை நோக்கி, இது டேட்டா என்ன ஆச்சு அப்படின்றத நோக்கி தான் அந்த படத்துடைய கதை நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பற்றி பேசுவோம். படத்துடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக விஷ்ணு ஷியாமனோட பிணைச்சி இந்த படத்துக்கு நல்லாவே உதவி இருக்குது. மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டென்ஸான சில ரிவீல்ஸாக வந்து வெளியே வரும்போது அதுக்கான உட்பட்ட சீன்ஸ் எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தால் சொல்லி ஆகணும். அண்ட் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸ் நோட்டான சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவான மியூசிக்கும் அதேமாதிரி நல்ல ஸ்லோவான லைக் வந்து ரொம்ப ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான மியூசிக் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்சாக ஃபீலும் ஆகுது. அண்ட் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட ஆசிஃப் அலி இந்த படத்தில் ரொம்ப நேச்சுரலாக இருந்தார். அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருந்தார் கூட சொல்லலாம். அதேமாதிரி அவரோட முந்தைய படங்களுடைய அந்த ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் ஃபீல் ஆகுது. அப்புறம் பாலமுரளி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட நடிப்பும் சரி நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் சம்பத்தாக இருக்கட்டும், ஹக்கீமாக இருக்கட்டும், மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு தேவையான அளவு நடிப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துக்கு நிறைய இடங்களில் உதவி இருக்குது. அட் சேம் டைம் நிறைய இடங்களுக்கு உதவலை. அது வந்து ட்ராபேக்கில் சொல்ல விரும்புகிறேன். பட் இன்டர்வில் மேக் பண்ண அந்த ஒரு ட்விஸ்ட்டு ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், அதுதான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் முடிக்கிற அந்த விதமாக இருக்கட்டும், படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சீனாக அமைஞ்சது. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ட்ராபேக் தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஜீத்து ஜோசப்போட ரெகுலரான டெம்ப்ளேட்டில் இருக்கிற படத்தை தாண்டி இதை வந்து டூ மச் ஆஃப் ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ட்விஸ்ட்டு ஒரு அளவாக இருந்தால் பரவாயில்ல, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சுருந்தால முந்தைய சீன் என்ன நடந்துன்றது மாதிரி யூகிக்க முடியல. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு ட்விஸ்ட்டில் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அந்த ட்விஸ்ட்டுக்கு அதுக்கான கதை போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கதை போகாமல் முடிக்காமல் அதுக்கு கொடுத்து இன்னொரு ட்விஸ்ட்டை ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ட்விஸ்ட்டுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும். அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல முடிச்சு போடுறாங்க. பட் ஆனால் அதை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்றதை தாண்டி அது கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கு அந்த மாதிரி இருந்தது சொல்லலாம். அதுமாதிரி படம் 2.5 மணி நேரம் போகுது. 2.5 மணி நேரம் ஏன் போகுதுன்ற கேள்வி கேட்குற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சாக தான் இருக்குது. ரொம்ப லேக் ஃபீல் ஆகுது செகண்ட் ஹாஃப்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்டோரியோட விளிம்புக்கு வரதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க யார் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கே லிட்டரலி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அதுவே ஒரு டியூரேஷனை கிராப் பண்ணிக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் வழியாக தான் வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை ரிவீல் பண்ணுறாங்க தவிர்த்து காட்சி அமைப்பாக பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரிவீல் பண்ணவில்லை. அதுவே இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஏமாற்றமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஸில் பார்த்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அது நடக்காமல் இவங்க வந்து ஃபுல்லாகவே டைலாக் ரீதியாகவே ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறது வந்து பெருசாக நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஜீத்து ஜோசப் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு சீட் பண்ணி அப்புறம் வந்து அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவார். இந்த படத்துலேயே ஒரு சீட்டான ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. வாய் வார்த்தை வழியாகவே நிறைய விஷயங்களை சீட் பண்ணிப்பார். அதாவது கதைக்கோட அந்த ட்விஸ்ட்டுக்கு டேரெக்டாக உள்ளே போகாமல் அப்படி தள்ளி போயிட்டு வர மாதிரி காமிச்சு இப்போ பண்ணித்திருப்பாங்க. பட் அது அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளேவும் பெருசாக நகரப்படலை. இந்த படத்துடைய ட்ராபேக்கே ஸ்க்ரீன் ப்ளே ஒரு கட்டத்தில் மாறிடுது. ஏன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, வளவலா கொலகொலான்ற மாதிரி பேசிகிட்டே இருக்க மாதிரி ஒரு கட்டத்தில் ஃபீல் ஆகுது. அதுக்கான நடிப்பு என்ன தான் ஆக்ட்ரஸ் கொடுத்துருந்தாலுமே சரி, நம்மளால் தொடர்ந்து அதை கண்டினியூவாக பார்க்க முடியல. கொஞ்சம் ஸ்க்ரீன்லேயும் கொஞ்சம் காட்டுக்கும்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோன்ற அளவுக்கு தான் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்பு இருந்தது. என்ன தான் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருந்தாலுமே அதை வந்து தமிழ்நாட்கள் அதிகமாக இன்வால்வ் ஆகாமல் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ தமிழ்நாட்கள் படம் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது. பட் அது ஆளுங்க கரெக்டாக சூஸ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ மொத்தத்தில்
படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலரான ஜீத்து ஜோசப் படம் அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நம்பி ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உண்மையாகவே ஜீத்து ஜோசப் தான் எடுத்தாரான்ற கொஸ்டினும் என் மைண்டில் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஏன்னா படம் பெருசாக சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே எனக்கு அமையல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஓவர்லோடாக இருந்ததே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ட்ராபேக்கை நான் பார்க்குறேன். ஸோ இந்த படமானது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷ் ரகமான ஒரு படம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டே வித் மோகி.